அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றி நீராண்டவரே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். சந்தோஷமா அற்பமான ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசிட்டீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தீ. எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுவோம், தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம்கர் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்ரா முடிந்ததே, ரெகோபாத் தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்ரா முடிந்ததே, ரெகோபாத் தொடங்கினதே. எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவர், என்னை பெருக செய்பவரே. சொல்லுவோம், எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போசித்தீ. எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்சடா தெய்வமே, ஆமென் ஆமென். என்னை பெருக செய்பவரே, எல்சடா தெய்வமே,
புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, பெருக செய்பவரே. என்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. ஆமென். பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. சொல்லுங்க. ஆமென், ஆமென். செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. ஆமென். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. ஆமென், ஆமென். சொல்லுவோம். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய். சந்தோஷமா எல்லோரும் கரங்களை தட்டி கல்லங்களை தட்டி, ஆமென். நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அப்பா. நீர் செய்ய நினைத்ததை தடுக்க ஒருவரும் இல்லை. நீர் செய்ய நினைத்தது ஆண்டவரே நிறைவேறும் அப்பா. அது தடைபடாது, ஒருவராலும் அதை தடுக்க முடியாது. எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. நன்றியோடு கரங்களை தட்டி சந்தோஷமா. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, ஒரு நாளும் தடைபடாதப்பா. இயேசுவே, உங்க நாமம் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ, எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ, நீங்க செய்து முடியுங்க, நீங்க செய்து முடியுங்க. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லம் உள்ளவரே, யெகோவா தேவனே. ஆமென். என்னை பெருக செய்பவரே. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி, எல் ஷடாய் தெய்வமே,
சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா ஆமென். தேவனே என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே. உரகலலலல நல்ல கரங்களை தட்டி உரகரகலலலலலலலல ரீகரகலலலலலலலல புலேலேலே. இயேசுவே நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ நீர் நல்லவர் ராஜா, நீர் பெரியவர் 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 பெரியவர். எங்க வாழ்விலும் சகலத்தையும் செய்ய போதுமானவர் அப்பா. ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எங்க வாழ்விலும் நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஒருவனாலும் அதை தடுக்க முடியாது. நன்றி ராஜா. தொடர்ந்து உம்முடைய கிருபையில் நடத்துங்க. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தியானிக்கும்படியாய் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 18-19. அபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் அருளுகிறார். கவனிங்க, ஆண்டவர் அபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் அருளுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியாய் அபிரகாம் காத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய காலத்தில் என்ன நடக்கிறது? அபிரகாம் கூடார வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார். 3 தேவதூதர்கள் அங்கு வருகிறார்கள், 3 புருஷர்கள். அப்படிதான் வேதம் சொல்லுது, 18:2 இல்லையா? இவங்க வந்துதான் அபிரகாமுடைய வீட்டில் வந்து அபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய நிறைவேறும் காலத்தை அறிவிக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்கதான் 10வது வாக்கியம் சொல்லுது, ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், சாராள் நகைக்கிறாள், ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அப்போ அதிலிருந்து நமக்கு தெரிகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் அருளினால் அதை நிறைவேற்றாமல் ஆண்டவர் நம்மை விடுவதே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இங்க அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய், இல்லாவிட்டால் வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய காலகட்டத்தை அறிவிக்கும்படியாய் 3 புருஷர்கள் வருகிறார்கள். நல்ல கவனிங்க சம்பவம். 3 புருஷர்கள், தேவ புருஷர்கள் வருகிறார்கள். அங்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய காரியத்தை அபிரகாமுக்கும் சாராளுக்கும் அறிவிக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இந்த 3 பேரும் இப்ப இதை அறிவித்து விட்டு எங்க போறாங்க? சோதோம் கோமரா பட்டணத்துக்கு போறார்கள். ஆமென், அல்லேலூயா. நாம இன்னைக்கு தியானிக்கிற நபர் லோத்து. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிதான தயவை பெற்றுக்கொண்ட பிறகும் அந்த தயவை அசட்டை பண்ணினதால் அந்த பாக்கியத்தை இழந்து போகிற ஒரு தேவ புருஷ, அந்த ஒரு மனுஷன் தான் இந்த லோத்து. ஆமென், கவனிங்க. இந்த லோத்து அபிரகாமை அழைத்த போது இந்த லோத்து அழைக்கப்பட்டவன் கிடையாது. ஆனால் அபிரகாமோடு ஒட்டி கொண்டது நிமித்தமாய் கர்த்தரால் லோத்துவும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவங்க 2 பேரும் பிரிஞ்சது. ஏன் பிரிஞ்சாங்க? 2 பேருடைய மந்தையும் என்ன செய்துட்டு பெருகி விட்டது. 2 பேருடைய மந்தையும் சேர்த்து வைக்க இடம் பத்தாமல் போய்விட்டது. இதனால் மெய்ப்பர்களுக்குள் சண்டை வந்தது. அபிரகாம் சொன்னார், இனி நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நீ கிழக்க போனா நான் மேற்க போவேன், நீ வடக்க போனா நான் தெற்க போவேன். ஆமென், இப்படியாய் பிரிந்தார்கள். ஆனால் நல்ல கவனிங்க, அப்போ
ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அப்ரகாமோடு அழைக்கப்பட்ட அப்ரகாமோடு கூட சேர்ந்தது நிமித்தமாய் ஆண்டவருடைய பெரிதான தயவை பெற்றவன், ஆசீர்வாதத்தை பெற்றவன் இந்த லோத்து. ஆமென். இப்போ கவனிங்க, இந்த லோத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த பிரிவு நடக்கிறது. இப்போ லோத்து சோதம் கோமராவில் செழிப்பான பட்டணத்தில் இருக்கிறான். செழிப்பை பார்த்து தான் அவன் போனான். அப்ப செழிப்பான பட்டணத்தில் இருக்கிறான், வசதியாகி இருக்கிறான். ஆனால் அப்ரகாம் இன்னும் அந்த பிள்ளை பேரு வாக்கு தத்தத்தை இன்னும் அப்ரகாம் சுதந்தரிக்காமல் இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. இப்போ அதை அறிவிக்கத்தான் இந்த 3 புருஷர்களும் அப்ரகாமுடைய வீட்டில் வர்றாங்க. அங்கு அப்ரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இல்லாவிட்டால் ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி விட்டு எங்க போறாங்க? சோதோம் கோமராவுக்கு போறாங்க, லோத்தை தேடி. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இந்த லோத்து அந்த பாவமுள்ள அந்த தேசத்தில் இருந்தாலும் கூட தேவனுடைய பார்வையில் ஒரு தயவை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆண்டவருடைய பெரிதான இரக்கம் எங்க வருது? லோத்துவின் குடும்பத்தின் மேல் வருகிறது. ஆமென். அப்ரகாமும் அதற்கு ஒரு காரணம். அப்ரகாம் அந்த பட்டணத்தை தேவதூதர்கள், அந்த தேவ மனுஷர்கள் சொல்றாங்க, நாங்க சோதோம் கோமரா பட்டணத்துக்கு தான் போகிறோம், அதை அழிக்க போகிறோம். அப்பதான் ஆண்டவரோடு என்ன செய்கிறான்? அப்ரகாம் மன்றாடுகிறார். ஆமென். அந்த மன்றாட்டின் நிமித்தமாய் கூட ஆண்டவருடைய தயவு எங்க போகுது? லோத்துவின் குடும்பத்தின் மேல் போகிறது. ஆமென். பாருங்க, இதற்கு லோத்து பாத்திரவான் அல்ல. இந்த தயவு, இந்த இரக்கம், இந்த ஆசீர்வாதத்துக்கு லோத்து பாத்திரவான் கிடையாது. அவன் தகுதி உள்ளவன் அல்ல. ஆமென். ஒன்று, அவன் அழைக்கப்படாதவன். அப்ரகாமோடு கூட்டி சேர்ந்ததின் நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இரண்டாவது, இப்ப அப்ரகாமுக்கும் அவனுக்குமே பிரச்சனையாகி அப்ரகாமை விட்டு அவன் பிரிந்து விட்டான். ஆமென். இப்போ இந்த அப்ரகாமுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமோ, அப்ரகாமின் மேல் ஆண்டவர் காண்பிக்கிற தயவோ, அப்ரகாமின் மேல் ஆண்டவர் காண்பிக்கிற இரக்கமோ லோத்துவின் மேல் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இவன் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தயவை பெற்றுக் கொள்ளுகிறான், இரக்கம் பெறுகிறான். ஆமென், அல்லேலூயா. 19வது அதிகாரம் போகும்போது 12வது வாக்கியம். நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமார்த்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. ஆமென். இந்த பாருங்க, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். ஆமென். பாருங்க, அங்க ஒரு பெரிய ஒரு தயவு, ஆண்டவருடைய இரக்கம் எப்படி வெளிப்படுது பாருங்க. லோத்துவை மட்டுமல்ல, லோத்துவிடம் அந்த தேவதூதர்கள் கேட்கிறாங்க, அந்த தேவ மனுஷர்கள் சொல்றாங்க, உனக்கு நீயாவது உனக்கு வேண்டப்பட்டவர்கள் யாராவது இங்கு இருந்தால், மருமக்களாவது இல்ல உன்னுடைய குமார்களாவது யாராவது இருந்தால் தயவு செய்து என்ன செய், கூட்டிக் கொண்டு இந்த இடத்தை விட்டு போய்விடு. நாங்கள் இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை என்ன செய்ய போகிறோம்? அழிக்க போகிறோம். அதற்காகவே கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு பெரிய ஒரு நாசமான ஒரு அழிவு, அந்த அழிவிலிருந்தும் இவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய பார்வையில் இரக்கம், தயவு பெறுகிறான். ஆமென். அந்த இரக்கத்தை பெற்று என்ன செய்கிறான்? என்ன நடக்கிறது? ஆனால் அந்த அவனுடைய மருமக்கள்
இவனுடைய பேச்சை என்ன செய்யல, கேட்கவில்லை, பரியாசம் பண்ணுகிறார்கள். 14வது வாக்கியம் சொல்லுது, போய் பேசுறான், டேய் வாங்கடா, என் பொண்ணுங்களையும் கூட்டிட்டு நீங்களும் வந்துருங்கடா, இந்த பட்டணம் என்ன செய்ய போகுது, அழிய போகுது, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நிச்சயம் செய்வாரு, எல்லாம் சொல்லி பார்க்கறான். அவனுங்க சொல்றானுங்க, அடையவும் இருக்க நேத்தைக்கு வரைக்கும் மாமன் நல்லா இருந்தான், ஆமே நல்லா இருந்தான், நேத்தைக்கு வரைக்கும் மாமனார் என்ன செய்தான், ஒழுங்கா தான் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்ன ஆச்சோன்னு தெரியல, கிறுக்கு பிடிச்சு போச்சு போல இருக்கு, இந்த பட்டணமாவது அழிகிறதாவது, ஆமென். ஆனால் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ஆனால் லோத்துவின் மகள்கள் 2 பேர் என்ன செய்றாங்க, தாமதிக்கிறார்கள். தேவனுடைய இரக்கம் எப்படி பாருங்க, அந்த தாமதத்தை கூட தேவன் தண்டிக்கவில்லை, ஆமென். தேவ தூதர்களே என்ன செய்றாங்க, இழுத்து கொண்டு போய் அந்த பட்டணத்துக்கு வெளியில கொண்டு போய் விட்டு 17 விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அவனை காப்பாற்றும்படியாய் ஒரு வழியை காண்பிக்கிறார்கள். என்ன செய்றாங்க, நீ பேசாம அந்த மலையில ஏறிரு, மலைக்கு போயிரு, இந்த பட்டணம் அழிய போகிறது. ஆனால் லோத்து அப்படி இல்லை, ஆண்டவரே உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபை, லோத்துவுக்கும் அது தெரிகிறது, இந்த கிருபைக்கு நான் தகுதி உள்ளவன் இல்லை, இந்த பட்டணத்திலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டியவன் இல்லை. தேவன் இந்த பட்டணத்தை அழிவுக்கு கொண்டு வரும்போது, அழிவு நாசத்தை இந்த பட்டணத்தில் கட்டளையிடும் போது, என்னை விடுவிக்க வேண்டிய, என்னை தப்புவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு ஆண்டவருடைய பார்வையில் கிருபை கிடைத்திருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போக மட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவன், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். ஆமென். கிருபை மேல கிருபை, ஆமென். என்ன கிடைக்குது சொல்லுங்க, கிருபை மேல கிருபை, ஆமென். அல்லேலூயா. முதல்ல இவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய கிருபை, இவன் தகுதி உள்ளவன் அல்ல, ஆண்டவரால் அழைக்கப்பட்டவனும் அல்ல, ஆமென். ஆனால் தேவனுடைய கிருபை அபிரகாமோடு அவன் சேர்ந்திருந்தபடியால் அவன் மேலும் அந்த ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அடுத்தது, இவன் இந்த பட்டணத்துக்கு வருகிறான், பட்டணம் பாவத்தால் நிரம்புகிறது, பட்டணம் பாவத்தால் நிரம்பி வழிகிறது. அவர்களுடைய அந்த பாவ கூக்குரலின் சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டுகிறது. ஆனால் இதிலிருந்தும் அவன் கிருபை பற்றி என்ன செய்யப்படுகிறான், காப்பாற்றப்படுகிறான். ஆனா அது மட்டுமல்ல, அவனே சொல்றான், நீ ஆண்டவர் காண்பித்த கிருபை எனக்கு மேலான கிருபை. ஆனா இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, எனக்கு அவ்வளவு மலைக்கெல்லாம் ஓடி போக என்னால் முடியாது. பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, சின்னதா இருக்கு, பரவாயில்லையே, அந்த ஊருக்குள்ள நான் போய் தப்பித்துக் கொள்ள எனக்கு ஒரு உதவி செய்யணும். பாருங்க, அதற்கும் ஆண்டவர் மீண்டும் என்ன செய்கிறார், இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். செய்ய மாட்டேன் இல்ல, செய்யக்கூடாது, எனக்கு ஆர்டர் இல்லை, ஒன்னையும் சேர்த்து அழிக்க எனக்கு ஆர்டர் இல்லை, ஒன்னை தப்பு வைக்கணும், நீ தப்புனா தான் நான் மீதமுள்ளவர்களை அழிக்க முடியும். ஆமென். அப்போ ஆண்டவருடைய கிருபை லோத்துவின் மேல் கிருபையின் மேல் கிருபையாயிருந்தது. அதனால்தான் லோத்து சொல்லுகிறார், தேவரீர் எனக்கு செய்த கிருபையை
பெரிதாக விளங்க பண்ணினீர். அப்ப பெரிதான கிருபையை லோத்துவின் மேல் ஆண்டவர் விளங்க பண்ணி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அழிவுக்கு மேல் அழிவிலிருந்து லோத்துவை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். அந்த தேவதூதன் சொல்லுகிறான், நீ சீக்கிரமா அந்த இடத்துக்கு ஓடி தப்பித்துக்கொள். காரணம், நீ போகாமல் நான் இந்த பட்டணத்தை அழிக்க கூடாது. எனக்கு ஆர்டரே இல்லை. ஆமென். எனக்கு கட்டளையே இல்லை. என் கட்டளையே எது? லோத்துவை தப்பித்து விட்டு மீதம் உள்ளவர்களை தான் அழிக்கணும். ஆமென். அப்போ அதுதான் லோத்து சொல்லுகிறான், பெரிதான கிருபை. ஆமென். அப்போ தகுதி இல்லாத ஒருவனை ஆண்டவர் பெரிதான கிருபையினால் மீட்டெடுக்கிறார். ஆனால் இப்படி பெரிதான கிருபையால் மீட்டெடுக்கப்பட்ட லோத்து தேவ சமூகத்தில் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் தீருகிறான். ஆமென். ஒன்று, முதலாவது அவனுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாகி விடுகிறாள். அடுத்தது அடுத்ததாய் பாருங்க, இந்த மீதமுள்ள இந்த 2 மகள்கள் அவர்கள் நிமித்தமாய் அந்த தகப்பனுக்கு அவர்கள் குழந்தையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போய்விடுகிறது. ஆமென். நல்ல கவனிங்க. இனி நம்முடைய பகுதிக்கு வருவோம். ஒருவன் ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். சம்பவம் ஒரே நேரத்தில் நடக்கு. அப்ரகாமுடைய சந்ததி ஈசாக்கு என்ன செய்யப்படுகிறான்? பிறக்க போகிறான். வாக்குத்தத்தத்தின் மகன் பிறக்க போகிறான். ஆனால் அதே நேரம் இந்த கிருபை மேல் கிருபை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட லோத்துவின் சந்ததியோ சபிக்கப்பட்டு போகிறார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 38வது வாக்கியம். ஆமென். ஆண்டவருக்கு விரோதமான ஜாதி என்று மோவாபியரும் அம்மோனியரும். ஆமென். இந்த 2 பேருமே யாருடைய சந்ததி? லோத்துவுடைய சந்ததி. கவனிங்க. அப்போ இந்த அப்ரகாமுக்குடைய சந்ததியாகிய ஈசாக்கை போலவே லோத்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன் அல்ல, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2வது, கிருபை மேல் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவன். ஆனால் அப்ரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. கிருபை மேல் கிருபை பெற்ற பிறகும் கூட லோத்துவின் சந்ததியோ தேவனுக்கு முன்பாய் அருவருக்க சந்ததியாய் மாறிவிடுகிறது. ஆமென், அல்லேலூயா. இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், கிருபை பெற்ற தேவ பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொண்ட கிருபையை ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. காரணம், அந்த கிருபை மேல கிருபை ஆண்டவர் தந்துக்கிட்டே இருப்பார். அது ஒரு காலகட்டம் தான். நமக்கு தெரியும், கிருபையின் காலம் ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படும் வரைக்கும் தான் கிருபையின் காலம். ஆவியானவர் எப்போ இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறாரோ, இயேசுவின் 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் வரும். அப்பொழுது ஆவியானவர் இங்கு இருக்க மாட்டார். நாம் கிருபையின் காலத்திலிருந்து ராஜாதி ராஜாவின் நியாய சிங்காசனத்தின் முன்னால் நின்று விடுவோம். ஆமென். அப்ப கிருபை கிடைக்காது. அப்ப ஆண்டவரே கிருபையை தாருன்னு கேட்டா எவ்வளவுதான் பாடினாலும் கிருபை கிடைக்காது. கிருபை மாற்றப்படுகிற ஒரு காலகட்டம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் கிருபை மேல கிருபை தருவார். ஆண்டவர் கிருபை மேல கிருபை, அவருடைய இரக்கத்தின் மேல் இரக்கம், அவருடைய தயவை நமக்கு பெரிதாய் தந்தால் நாம் என்ன செய்யக்கூடாது? அதை லோத்துவை போல அசட்டை பண்ணிவிடக் கூடாது. ஆமென். அதனால்தான் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து சீசர்களோடு இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போது சீசர்கள் அடையாளங்களை கேட்டார்கள். எப்பொழுது முடிவு வரும் ஆண்டவரே? ஏதாவது ஒரு அடையாளம் அப்படியே கொஞ்சம் போட்டு தாங்களே. ஆமென், அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் சொன்ன காரியம், லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அவ்வளவு பெரிய கிருபை பெற்ற ஆண்டவருடைய பெரிதான கிருபையை விளங்க பண்ணப்பட்ட லோத்து ஆண்டவருக்கு முன்பாகவே அருவருக்கக்கூடிய சந்ததியாய் மாறிவிடுகிறான். ஆமென், ஆமென். அபிரகாமுடைய சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறதோ அதே வேளையில் லோத்துவின் சந்ததி தேவனுக்கு அருவருக்கத்தக்க சந்ததிகளாய் போய் விடுகிறது. ஆமென். என்ன கேட்கணும் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அளவில்லாமல் பெற்று ஓடிக்கொண்டிருக்கிற நாம், அந்த அளவில்லாத கிருபையையும் அந்த அளவில்லாத தயவு ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஒரு நாளும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவேளை அசட்டை பண்ணினோம் என்றால் நம்மை போல ஒரு கைவிடப்பட்ட ஒரு சந்ததி இந்த பூமியிலே இருக்காது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் கொஞ்சம் யோசிக்கும் போது நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் இஸ்மவேலுடைய ஆசீர்வாதம், இஸ்மவேலுடைய சந்ததியை கூட ஆண்டவர் சபிக்கல, ஆசீர்வதித்தார். ஆமென், இல்லையா? ஆகாருடைய சந்ததி இஸ்மவேலையை கூட, அந்த சந்ததியை கூட ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆனா அப்ரகாமோடு கூட நடந்த லோத்துவின் சந்ததியை ஆண்டவர் அருவருக்கிறார், சபிக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபை மேல கிருபை, ஆண்டவருடைய தயவு மேல தயவு, ஆண்டவருடைய இரக்கத்தின் மேல இரக்கம் நம்மேல் விளங்க பண்ணும்போது நாம் அதை அசட்டை பண்ணிவிடக் கூடாது. அசட்டை பண்ணினோம் என்றால் நம்மை போல ஒரு கைவிடப்பட்ட ஒரு மனிதனை இந்த பூமியிலே இருக்காது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை நம்மேல் பெரிதாய் விளங்க பண்ணும் போதும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது? அதை அசட்டை பண்ணாமல் லோத்துவை நினைத்து கொள்ளணும். நாம் அந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இழந்து விடாமல் எச்சரிக்கையாய் தேவ கிருபையை சார்ந்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட இரக்கங்களையும் கிருபைகளையும் அசட்டை பண்ணாமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் அப்ரகாமுடைய சந்ததியை போல நாமும் ஆசீர்வாதமாய் இந்த பூமியில் வாழ்வோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிலிருந்து தேவ கிருபை ஒரு நாளும் விலகாது, தயவு நீங்காது. ஆமென். எனவே அசட்டை பண்ணாமல் நாம் எவ்வளவு கிருபை பெற்றாலும் தயவு பெற்றாலும் கிருபை மேல கிருபை பெற்றாலும் அசட்டை மட்டும் பண்ணிவிடக் கூடாது. ஆமென், ஆமென். உணர்வோடு இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேளைக்கு நன்றி. கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது, இன்னொரு சந்ததி அதே வேளையில் கிருபை மேல கிருபை விளங்க பண்ணப்பட்ட சந்ததி கூட சபிக்கப்பட்டு போகிறதப்பா. எங்க மேலையும் உங்க தயவு, உங்க இரக்கம், உங்க கிருபை, கிருபை மேல கிருபை எங்கள் மேல் விளங்க பண்ணிய போதும் கூட நாங்களும் அதை உணர்வோடு அதை அசட்டை பண்ணாமல் காத்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தோடு நடக்க எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும்